அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். 5 அமைச்சர்களை தூக்க திட்டம். விஜயின் புதிய யுக்தி. தற்போது அமைச்சர்களுக்கு விஜய் அவர்கள் வைக்கும் ஆப்பு. கலக்கத்தில் அமைச்சர்கள். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பட். அப்படி அடிக்கப் போகும் ஜாக்பட்டின் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக அமைச்சரவையில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்ய முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனா தற்போதைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 5 முக்கிய அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு பதிலாக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வரும் முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. தமிழகத்தில் இப்ப 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள சூழல் நெருங்கி வருது. முதல்வர் விஜய் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றை, அதாவது திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை முறைப்படி ராஜினாமா செஞ்சாலும் அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தாலும் இந்த 7 இடங்கள் காலியாகினர். இந்த 7 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல முதல்வர் விஜய் மிக தீவிரமா இறங்கிட்டார். இந்த இடைத்தேர்தல் களம் தாவேகா ஆட்சியின் மீதான ஆட்சி டெஸ்டாக பார்க்கப்படும் என்பதால இதுல வெற்றி பெறும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அமைச்சரவை பொறுப்புகளை வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளதா சொல்லப்படுது. முதல்வர் விஜயின் தற்போதைய அமைச்சரவை ரேடாரில் இருக்கக்கூடிய அந்த 5 அமைச்சர்கள் மீது பல்வேறு காரணங்களுக்காக தலைமை கடுமையான அதிருப்தியில் இருப்பதா சொல்லப்படுது. ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே நிர்வாக திறமையின்மை, மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாத போக்கு மட்டும் இல்லாம துறை சார்ந்த கோப்புகளில் சுணக்கம் காட்டியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது எழுந்துகிட்டு தான் இருக்கு. இவை அனைத்திற்கும் மேலாக தூய்மையான மட்டும் இல்லாம நேர்மையான அரசியலை வழங்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு ஒரு சில அமைச்சர்கள் மீதான மறைமுக ஊழல் புகார்களுக்கும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலான செயல்பாடுகளுக்கும் முதல்வர் விஜய் பெரும் அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் உள்ளாகி உள்ளதா சொல்லப்படுது. தங்களது துறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ஒப்பந்த புள்ளிகள் வழங்குவதில் முறைகேடுகள் நடப்பதாகவும் உளவுத்துறை மூலமா முதல்வருக்கு ரகசிய அறிக்கை ஒன்று சென்றிருக்கு. திராவிட கட்சிகளின் 60 ஆண்டுகால அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து தமிழகத்தில் ஒரு மாற்று ஆட்சியை அமைத்துள்ள விஜய் தனது அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் யாரையும் சகித்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காராம். ஊழல் மற்றும் புகார்களில் சிக்கும் நபர்களை அமைச்சரவையில் நீட்டிக்க அனுமதித்தால் அது வரவிருக்கும் 7 தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு அவர் கருதுகிறாரு. எனவே இந்த 5 அமைச்சரவைகளையும் எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இடைத்தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சரவையை முழுமையாக மாற்றியமைக்க கோட்டையில் ரகசிய ஆலோசனைகள் தற்போதே தொடங்கிட்டாங்க. விஜய் எடுக்க போகும் இந்த அதிரடி நடவடிக்கை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆக இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா சார்பில் போட்டியிடுவார்களா அப்படிங்கிற ஐயத்தோடு தாவேகாவில் இதுவரைக்கும் பாடுபட்ட நிர்வாகிகள் ஒருபுறம் புலம்பிக் கொண்டிருக்கையில் விஜயின் இந்த ஜாக்பட் திட்டத்தை யார் தட்டி தூக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.